கந்த புராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். காஞ்சிபுரத்திலே பிறந்தவர். காஞ்சிபுரம் போனா அங்க காமாட்சி அம்மன் கோவில் விசேஷம், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷம், வரதராஜ பெருமாள் கோவில் விசேஷம், பட்டுப்புடவை ரொம்ப விசேஷம். அங்கதான் குமரக்கோட்டம் இருக்கு. அங்கதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி முருகன் பாதத்திலே வைத்து முருகப்பெருமான் அதை பிழை திருத்தி கொடுத்தான் என்று நம்முடைய பக்தி இலக்கியம் வரலாறு சொல்கிறது. முருகனே பிழை பார்த்து சரி செய்து கொடுத்த பெருமை கந்த புராணத்திற்கு உண்டு. தன்னுடைய வரலாற்றை தானே முருகப்பெருமான் திருத்தி கொடுத்தார். காலத்தி சிவாச்சாரியார் அவர் தான் அந்த கோவிலுக்கு தினந்தோறும் திருப்பணிகள் செய்து கொண்டிருந்தவர். அவருடைய மகனாக பிறந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். முருகப்பெருமானுடைய அருளால் அவர் கந்த புராணத்தை எழுதுகிறார். மொத்தமா புராணங்கள் 18. இந்த 18 புராணங்கள்ல 10 புராணங்கள் சிவபெருமானுக்கு உரியது, 4 புராணங்கள் விஷ்ணுவிற்கு உரியது, பிரம்மனுக்கு 2 புராணங்கள், அக்கினிக்கு 1, சூரியனுக்கு 1, மொத்தம் 18 புராணங்கள். வியாசர் தான் புராணங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தார். அது ஏன் கொடுத்தார்? அவருக்கு பேரே வேத வியாசர். 4 வேதங்கள் உண்டு, ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். இந்த 4 வேதங்கள்லையும் இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் புராணங்களாக்கி எளிய மக்களுக்கு புரியும்படியாக அவர் 18 புராணங்களை கொடுத்தார். அந்த 18 புராணங்களில் சிவபெருமானுக்கு 10 புராணங்கள், சிவபுராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்மாண்ட புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், மார்க்கண்டேய புராணம், இதெல்லாம் சிவபெருமானுக்கு உரியது. அதுல வரக்கூடியதுதான் கந்த புராணம். இந்த 18 புராணங்கள்ல இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 லட்சம் எழுத்துக்கள். அதுல கந்த புராணம் மட்டுமே 1 லட்சம் எழுத்துக்கள். அப்ப ரொம்ப பெருசு எது? கந்த புராணம். அந்த கந்த புராணத்தை கச்சியப்பர் முருகப்பெருமானுடைய அருளால் எழுதுகிறார். முருகன் கனவிலே தோன்றி நீ என்னுடைய வரலாற்றை பாடு, எழுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுதுகிறார். ஒவ்வொரு நாளும் எழுதி குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல கொண்டு போய் வச்சுட்டு வருவார். முருகப்பெருமானே அதை திருத்தம் செய்தான். அதுல முதல் பாட்டு, திகட சக்கரம் செம்முகம் ஐந்துள்ளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இதுதான் கச்சியப்பர் எழுதின கந்த புராணத்தினுடைய முதல் பாட்டு. அடியெடுத்து கொடுத்தவன் முருகன். அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது பாட்டு எழுதுனாங்கன்னா அதை புத்தகமாக்கி நிறைய புலவர்கள் அறிஞர்கள் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணணும். அந்த புலவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான், அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்தாதான் இது நல்ல புத்தகம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. கம்பராமாயணத்தை அப்படிதான் அரங்கேற்றம் பண்ணார். எங்க ஊர் திருச்சியில ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணினார். எல்லா புலவர்களும் அப்படி அரங்கேற்றம் பண்ணுவாங்க. இப்ப இவர் கந்த புராணத்தை எழுதிட்டார், அரங்கேற்றம் பண்ணணும். அரங்கேற்றத்திற்காக நாள் குறிச்சாச்சு. எல்லா புலவர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதல் வரிய சொல்றார், திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான். இவ்வளவுதான் சொன்னார். ஒரே ஒரு வரி தான் சொன்னார். எல்லா புலவர்களும் கேட்டாங்க, இலக்கணப்படி இது தப்பு. ஒரு புலவர் எந்திரிச்சார், திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் தப்பு, இது இலக்கணப்படி வராது, அதனால இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். முதல்ல அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். திகழ் தசக்கரம் 10 கரம், செம்முகம் 5 முகம். யாருக்குன்னா சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமானுக்கு தேர் ஓட்டியாக இருக்கக்கூடியவன் யாருன்னா தாமரை நாயகன். தாமரை நாயகன்னா சூரியன். அந்த சூரியனை விகட சக்கர விநாயகர் இருக்கிறார் காஞ்சிபுரத்துல. அவர் சூரியனை மணியா கட்டி இடுப்புல ஒரு பாம்பு கட்டி இருக்கிறார் பிள்ளையாரு. அந்த விநாயகரை வணங்குவோம். இதுதான் பாட்டு. முதல் வரியிலேயே தப்புன்ட்டாங்க புலவர்கள்லாம் சேர்ந்து. திகட சக்கரம்னு சொல்றீங்களே, அதை பிரிச்சு சொல்லுங்க. திகழ் தச கரம் அப்படின்னாரு கச்சியப்பர். அப்படியெல்லாம் வராது. நன்னூல்ல இதுக்கு இலக்கணம் இருக்கா? தொல்காப்பியத்துல இலக்கணம் இருக்கா? எப்படி நீங்க இலக்கணத்துல இல்லாததை வந்து பாடுனீங்க? கச்சியப்பர் சொன்னார், எனக்கு ஒன்றும் தெரியாது, முருகப்பெருமான் தான் எனக்கு அடி எடுத்து கொடுத்தார். அப்படியா? இதெல்லாம் தப்பு, நீ கிளம்பு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கச்சியப்பர் வந்துட்டார். அவருக்கு மனசு ஆறவே இல்லை. முருகா, நீ அடி எடுத்து கொடுத்த வரி
சொல்லிட்டாங்களே, முதல் நாள்ல பிரச்சனை. அரங்கேற்றம் பண்ண போன முதல் நாளே பிரச்சனை, முதல் வார்த்தையிலேயே பிரச்சனை, முதல் வரியில முதல் வார்த்தையிலேயே பிரச்சனை. இப்போ முருகன் சொன்னார், நாளைக்கு நான் சரி பண்றேன், நீ போ. இரவு தூங்குறார், அசரீரி கேக்குது, நீ காலையில கிளம்பி போ, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு இவர் கிளம்பி வரார். அடுத்த நாள் எல்லா புலவர்களும் இருக்கிறாங்க. எல்லா புலவர்களும் இருக்கிற போது மறுபடியும் கேட்கிறாங்க, என்னப்பா பதில் கிடைச்சதா? தமிழ் இலக்கண நூல் எல்லாம் தேடுனியா? இவர் பேசாம என்ன சொல்றதுன்னு தெரியாம திணற கச்சியப்ப சிவாச்சாரியர். அப்போ ஒரு இளைஞன் கூட்டத்துல இருந்து ஒரு இளைஞன் எந்திரிச்சு சொல்றான், வீர சோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு சோழ நாட்டுல. அந்த வீர சோழியம்ல சந்தி படலம் அப்படின்ற பகுதியில இப்படி ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? 15ஓடு எண் 2ஆய் தோன்றும் உடல் பின் தகாரம் வரின் இரண்டும் தொடர்பால் ஆன்ற 5. எண் 2ஆய் 15னா என்ன? ழ. 16வது எழுத்து என்ன? ல. தோன்றும் உடல் பின் தகாரம் வரின், தகாரம்னா என்ன? த. இரண்டும் தொடர்பால் ஆன்ற 5. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த இலக்கண பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தமிழ்ல மெய்யெழுத்துல 15வது எழுத்து, எண் 2 16வது எழுத்து, இந்த 2 எழுத்துக்கும் பின்னாடி தகரம் வந்தால் அது சேர்கிற போது 5வது எழுத்து டா வரும். அப்போ 15வது எழுத்து ழ. திகழ் ழ வந்துருச்சா, தசம் தா வந்துருச்சா, ரெண்டும் சேரும் போது டா வரும் அப்படின்னு வீர சோழியம் சந்தி படலத்துல இருக்குன்னு அந்த பையன் சொல்றான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். நம்ம பாட்டிமைன்னு சொல்றோம்ல, இன்னைக்கு பாட்டிமை, இன்னைக்கு எந்த காரியமும் பண்ணக்கூடாது. பாட்டிமைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொதுவா சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு பாட்டமை பாட்டிமை, பாட்டிமையில நல்ல காரியம் எதுவும் செய்யக்கூடாது, எந்த காரியமும் தொடங்க கூடாதுன்னு சொல்றோம்ல. பால் தீமை, அன்னைக்கு தொடங்குற காரியம், அன்னைக்கு செய்யற காரியம் பாழா போகும், தீமையில முடியும். பால் தீமை அப்படின்றதான் சேர்த்து சொல்லும்போது பாட்டிமைன்னு மாறுச்சு. அப்ப இங்க ழா இருக்கு, பால், அங்க தா இருக்கு, தீமையில தா இருக்கு, ரெண்டும் சேரும்போது பாட்டிமை. அது மாதிரி திகழ் தச கரம், இங்க ழா இருக்கு, இங்க தா இருக்கு, ரெண்டும் சேரும்போது திகட சக்கரம்னு வருது அப்படின்னா அந்த பையன் விளக்கம் கொடுத்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த வீர சோழியம் நூலை பத்தி நாம தெரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கச்சியப்பர் அந்த பையனுக்கு நன்றி சொல்றதுக்காக தேடுறார். அந்த பையன் வேகமா போனவன் மறைஞ்சு போயிட்டான். வந்தது யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானே கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்தபுராணத்தை அடியெடுத்து கொடுத்து வரிக்கு வரி திருத்தம் செய்து அவர் அதை அரங்கேற்றம் செய்த போது அவருக்கு ஒரு துயரம் வந்த போது அதையும் நீக்கி கொடுத்தான். அதனால கந்தபுராணம் படிக்கிற போது நமக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா நிச்சயமாக முருகப்பெருமான் நீக்கி தருவான். முருகனை கும்பிட்டு யாரும் வாழ்க்கையில வீணா போனதே கிடையாது.